ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எப்போதும் போல் நம்ம ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் எங்கள் அம்மா செஞ்சது, எங்கள் பாட்டி செஞ்சது, அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. உப்புமா கொழுக்கட்டை சொல்லுவோம், உடச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இது ரொம்பவே ஸ்பெஷல், எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபி. இந்த உப்புமா கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பச்சரிசியை கழுவி காய வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. சலிக்கெல்லாம் வேண்டாம். அந்த ரவையை விட கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும். இதை சலிக்க வேண்டாம். இதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள். இந்த பச்சரிசியை நம்ம இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் செய்யலாம். இது நான் 1 கப் எடுத்துருக்கிறேன் பச்சரிசி. இது அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய். இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் பல்லு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது ஜீரகம், கடுகு. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத அப்படியே நம்ம சமைக்கும் போதே பார்த்துடலாம். முக்கியமாக இதுக்கு பெருங்காயம் வேணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ரெசிபியெல்லாம் நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி நான் இதை தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் வாசனை நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க ரிஃபைண்ட் ஆயிலில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பருப்பு லேசாக வறுபட்ட உடனே நம்ம அடுத்தது கடுகு, ஜீரகம் இதையெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பெருங்காயம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகா ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். அந்த விதையெல்லாம் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுனதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை விதை இல்லாமல் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயம், அதே மாதிரி கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்துருக்கிற 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அரிசி மாவு, அதாவது ரவை. அதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுனேன். இது சரியான அளவாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இதுக்கு வேணுங்கிற உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு நம்ம இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த அரிசி ரவை வெந்து வந்த பிறகு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை நல்லா பூ மாதிரி எடுத்துக்கணும். மோஸ்ட்டாக அந்த கருப்பு இல்லாத மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. தேங்காயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். இந்த உப்புமா கொழுக்கட்டை நம்ம காலையிலையும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். மோஸ்ட்டாக இது காலையில் டிஃபனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு பாட்டி காலத்து ரெசிபி. எங்கள் ஊரில் இது உடச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உப்புமா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாவை போட்டு நம்ம பொறுமையாக கிளறணும். அடியெலாம் பிடிக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் நிதானமாக வேகும். இது இந்த ஸ்டேஜில் ஒரு 80% வேகணும். 3/4 வேக்காடு வெந்த பிறகு நம்ம இதை ஆற விட்டு நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வேக வைக்கணும். ஃபுல்லாக இதில் வேகக்கூடாது, 3/4 வெந்தால் போதும். இப்போ நல்லா சமப்படுத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இதை அதே பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா ரொம்ப இறுகிட்டு இருக்கும். அதனால் ஆறணும் இல்லையா, அதனால் இது தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ஆறின பிறகு இந்த மாதிரி கையில் வச்சு நமக்கு அந்த கை விரல் இருக்கு இல்லையா, அந்த இது தெரிகிற மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்கு. மற்றபடி பெரியவங்க நல்லா செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பொடி கொழுக்கட்டைலாம் தெரியும். நான் பிகினர்ஸ்க்காக ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்ருக்கிறேன். இதை இட்லி பானையில் இல்லை இந்த மாதிரி ஸ்டீமரில் நல்லா பிடிச்சி வச்சு, உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. உருண்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். இது கொழுக்கட்டை மாதிரி தான் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். இதை வாழை இலை போட்டு அதில் வேக வைக்கும்போது அதனுடைய வாசனை வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தட்டில் வெந்த பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு எடுங்க. ரொம்ப சூடாகவே இருக்கும்போது எடுத்தால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை
சட்னி கூட சாப்பிட்லாம். கார சட்னி, தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.